ஃப்ரெண்ட்ஸ், அனைத்து உறவுகளுக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன பூ, சம்பங்கி பூ. இந்த சம்பங்கி பூ வந்து கட்டுறது எப்படி அப்படின்னு. அதாவது நிறைய பேருக்கு வந்து இந்த சம்பங்கி பூ வந்து ஒரு மாலை மாதிரி அழகாக கட்டுவாங்க இந்த உள்ளன் நூலில். அது எப்படி கட்டுறதுன்னு தெரியாது. அதனால் அதை கட்டுறதுக்காக உங்களுக்கு இன்றைக்கி கட்டி காமிக்கலான்னு சொல்லிட்டு அந்த பூ கட்டினேன். அதனால் அது ஒரு வீடியோ எடுத்து போடுவோன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள். அதாவது ஒரு பூவை முதல்ல சாதாரணமாக கட்டிக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது பூ வச்சுட்டு அந்த ரெண்டு பூவுமே சேர்த்து அதை பாருங்கள், அதை ரெண்டு பூவுமே சேர்த்து அதே மாதிரி போட்டு பின்னி அப்படியே சேர்த்து கட்டணும். அப்புறம் திருப்பி மூணாவது பூ கட்டும்போது அந்த முதல்ல இருக்க பூவை விட்டுட்டு அந்த முன்னாடி ஒரு பூ இருக்கிறதையும் சேர்த்து கட்டணும். அந்த மாதிரி வர்றது தான் வந்து கட்டுற முறை வரும். அப்போ வந்து அந்த மாலை மாதிரி அழகாக வரும். அதுக்காக அதை நல்லா கவனித்து பாருங்கள். அதை நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. அப்போ தான் வந்து நல்லா இருக்கும். அதை திருப்பி பார்த்தா கூட பார்த்திங்கன்னா அழகாக அந்த பின்னல் வந்து அப்படியே ஒரு பின்னல் தலை பின்னுற மாதிரி ஒரு அழகாக வரும். அதனால் அதை பாருங்கள். அப்படியே வந்து ஒரு பூ கட்டும்போது அந்த ஒன்று பின்னி அந்த புடமண் போடும்போது ரெண்டாவது அந்த பக்கத்தில் இருக்க பூவையும் சேர்த்து வந்து அப்படியே வந்து மடித்து அதை பாருங்கள். அந்த ரெண்டு ஒன்று எடுக்கும்போதே வந்து அந்த ரெண்டையும் அந்த பக்கத்தில் இருக்க பூவையும் சேர்த்து எடுத்துட்டு அப்படியே சுற்றி அந்த மேலேயும் காம்பையும் அந்த ரெண்டு இதையும் சுற்றி அப்படியே எடுத்தோன்னா பூக்கடை. இது ஈஸியான மெத்தட் தான். ஏன்னா வந்து பூ கட்டுறதே தான். இது என்னென்னா ஒரே ஒரு பூவாக நம்ம கட்டி போடுவோம். அந்த ஒரு பூவாக கட்டுறதுக்கு பதிலாக அந்த பக்கத்தில் இருக்க பூவையும் சேர்த்து கட்டுறோம். அவ்வளோதான். அந்த இது மாதிரி கட்டினோன்னாலே போதும். அப்போ வந்து அடுக்காக அழகாக வர மாதிரி வரும். இதே மெத்தட் தான் இந்த முல்லை, ஜாதிப்பூ அந்த மாதிரிலாம் கூட மொத்தமாக இது வந்து ஒரு பட்டையாக அப்படியே மாலை மாதிரி இந்த அம்மனுக்கெலாம் கழுத்தில் போடுவாங்க. நெக்லஸ் மாதிரி வரும். அது போடும்போது அம்மனுக்கு யார் சாமிக்கெலாம் எந்த சாமிக்கு போட்டாலும் அழகாக அப்படியே நெக்லஸ் மாதிரி வர்றதுக்காக இந்த மாதிரி கட்டுறது. இதே நம்ம வந்து ஜாதிப்பூ சாதாரணமாக மல்லி வந்து அது குட்டிகிட்டியார்கள்லாம் வராது. முல்லை அந்த மாதிரி பெரிய பெரிய நீட்டு காம்பாக இருக்கிறதெல்லாம் வந்து கட்டினோன்னா இந்த மாதிரி மெத்தட் தான் கட்டினா அழகாக வந்து அது பட்டையாக ஏதாவது இருக்காது வைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரிலாம் அந்த பரதநாட்டியத்துக்கு அந்த கொண்டைக்கெல்லாம் சுற்றுறதுக்கு பட்டையாக அப்படியே வைக்கணுன்னுவாங்க. அதுக்கெலாம் இந்த மாதிரி கட்டினா அழகாக இருக்கும். அதனால் இதை தெரிஞ்சுக்கோங்க. அதனால் ஒரு பூ கட்டுறது மாதிரியே தான் ரெண்டாவது பூவையும் வந்து சேர்த்து கட்டணும். அவ்வளோதான். நான் இது பாருங்கள். இப்போ மொத்தம் கட்டிட்டு கொஞ்சம் நிறைய கட்டிட்டேன். அது பாருங்கள் அப்படியே ஒரே ஈவனாக ஒன்று போல் இருக்குதா. இன்னும் கொஞ்சம் கட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரியணும். இது நல்லா அப்படியே அடுக்கி வச்சாலும் சுருட்டி வச்சோன்னாலும் அதுவும் ஒரு இதாக இருக்கும். அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே வச்சுருப்பாங்க. விற்கிறவங்கலாம் கடையில் பார்த்திங்கன்னா அப்படியே ரவுண்டாக அழகாக சுற்றி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வச்சும்போது பார்க்கவே அழகாக இருக்க மாதிரி இருக்கும். கலர் நூலும் உள்ளன் நூல் போட்டு வச்சோன்னாலும் அதுவும் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். உள்ளன் நூல் வந்து சிகப்பு, பச்சை, ஆரஞ்சு கலர் அந்த மாதிரிலாம் போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. பார்க்கும்போதே அழகாக இருக்கும். அது பார்க்கும்போது அது மாதிரி சாமிங்களுக்கு போட்டாலும் கழுத்தில் பார்க்கும்போது பளிச்சுனாக இருக்கும். இந்த மாதிரி செண்டு மாதிரி யாருக்காவது கொடுக்கணும், பர்த்டேக்கு அது மாதிரி ஒரு பூச்செண்டு கொடுக்குறது மாதிரி கொடுக்கணுன்னாலும் இந்த மாதிரி மொத்தமாக சேர்த்து வச்சுட்டு சுற்றி வந்து ஏதாவது ஒரு பூ, இலை அது மாதிரிலாம் சேர்த்து வச்சு ஒரு கவரில் போட்டு கொடுத்தோன்னா கூட கவர் பொக்கே மாதிரி செட் பண்ணி கொடுத்தோன்னாலும் அழகாக இருக்கும். பாருங்கள். இது பாருங்கள். இந்த மாதிரியும் ரவுண்டாக ஷேப்பாக வைக்கலாம். நான் கொஞ்சம் கட்டணும். கட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்கள். கட்டி முடித்தோடனே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மாலை மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.